புதினா வச்சு நாம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு புதினா சட்னி தாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா புதினா வச்சு 2 விதமான சட்னி செய்யலாம். ஒன்று வந்து வதக்கி வந்து செய்யக்கூடிய சட்னி, இன்னொன்று வந்து அப்படியே பச்சையாக செய்யக்கூடிய சட்னி. ஸோ வதக்கி செய்யக்கூடிய சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வதக்காமல் செய்யக்கூடிய சட்னி எது எதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத வீடியோட கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன போடணும், எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இந்த தட்டில் பார்த்திங்கன்னா வெங்காயம், அப்புறமா தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு இல்லைனா இஞ்சி 2த்துல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை, புளியை வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு. ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த புளியையும் இந்த பெரிய தட்டில் இருக்குது பார்த்திங்களா, இந்த பொருட்களையுமே போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளையுமே வந்து நம்ம அப்படியே வந்து வதக்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே வந்து செய்ய போகிறோம். ஸோ பச்சையாகவே நம்ம செய்கிறதுனால இந்த சட்னி வந்து ஒரு சில முக்கியமான ரெசிபிக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோன்னா நல்லாவே இருக்கும். ஸோ என்னென்னன்றதையும் லைனாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த தட்டில் இருக்கிறத எல்லா பொருளையுமே போட்டாச்சு. அதுக்கப்புறமா புளியையும் போட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு குவான்டிட்டி செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம அது கூடுதலாகவும் குறையாமல் எடுத்துக்கணும். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குங்க இது. கூடவே தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஒரு லைட்டாக கொரன்னு ஒரு 2-3 சுற்று மட்டும் வச்சு எடுத்துடணும். இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக தான் புதினாவை சேர்த்துக்கணும். புதினாவையும் சேர்த்துட்டு வந்து ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. இதையும் வந்து ஒரே ஒரு சுற்று மட்டும் வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதுங்க. நல்லா கொரன்னு இருந்தால் தான் நல்லா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். எல்லா பொருளையோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இதை சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் நேரத்துலேயே இது வந்து ரெடி பண்ணிடலாங்க. இதற்கு வந்து ரொம்ப வேலைகள் செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான புதினா வச்சு நல்லா பச்சை புதினா சட்னி வந்து செஞ்சிட்டோம். இது எதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் வந்து கேதா செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். அப்புறமா வந்து பிரியாணி, பகாரியா இது 2 பொருளுமே எப்போப்போ வந்து செய்வோம் நம்ம. அதோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சேமியா, கிச்சடி, அதுக்கப்புறமா இந்த மாதிரி மசாலா ஃப்ளேவரோடு இருக்கும் பார்த்தீங்களா, மக்ரூனி, சேமியா, பாஸ்தா அந்த மாதிரி எல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அதோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த புதினா சட்னி பிடிக்கும்னு சொல்லுங்கள். பிடிச்சா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.